வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து 2 முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுது. அந்த முகாமில் விண்ணப்பம் பண்ணதை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முகாமில் விண்ணப்பம் பண்ணவங்களுடைய விண்ணப்பத்தின் ஸ்டேட்டஸை ஈஸியாகவே பார்த்துக்கலாம். இந்த 2 விஷயத்தை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆனவங்களும், புதிய ரேஷன் கார்டு எடுத்தவங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ண மறந்தவங்களும் புதுசாட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய் விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடி அட்டை, கிராம அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு வீட்டில் போய் டைரெக்டாக போயிட்டு அவங்கள வீடு, அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு வீட்டில் 4 வீலர் இருக்கா, 2 வீலர் இருக்கா, எப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணியாங்க. என்கொயரி பண்ணிவிட்டு உடனடியாகவே அதற்கான தகவலை அவங்க ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிடுறாங்க. அப்டேட் பண்ணி ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த அக்டோபர் மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் அடுத்த மாதம் 15ஆம் தேதி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளாலே எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஸ்பீடாட்டு அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணியாங்க. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 கொடுக்கப்படும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாட்டு அமௌண்ட்டு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தகவல். செகண்ட் தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் முகாமில் போய் விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க. விண்ணப்பத்தின் நிலையை அறிய நீங்கள் இனி எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி ஈஸியாகவே அந்த விண்ணப்பத்தின் நிலையை அறிஞ்சிக்கலாம். அதற்கு தான் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. அந்த அப்டேட் மூலம் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின் ஸ்பேஸ் விட்டு டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி ஸ்பேஸ் விட்டு ஐஎன் இப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு திட்டம். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுது. இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க. விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுக்கு இதற்கான அமௌண்ட் கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அதை இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் நிறைய பேர் புதுசாக திருமணமாகி புதுசாக ரேஷன் கார்டு எடுத்துருங்க, அவங்களும் விண்ணப்பம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் இந்த முகாம் மூலம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ண மறந்துருப்பேன், அவங்களும் இந்த முகாமை பயன்படுத்தி ஈஸியாகவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, தங்களின் மனுவின் நிலையை அறிய ஒரு ரெட் கலரில் கிளிக் செய்யும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ட்ராக் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் புதுசாக தான் இப்போ ஓப்பன் பண்ணிங்க, அதனால் நியூ யூசர் சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இந்த முகாமில் யாருக்கு பேரில் விண்ணப்பம் பண்ணீங்களோ அவருடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து தான் நான் கொடுத்தேன். அதனால தான் இதில் நத்திங் டு டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு காட்டுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரில் நான் எந்த ஒரு திட்டத்துக்கும் அப்ளை பண்ணல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இதில் ஷோ ஆகும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு இதிலே ஷோ ஆகும். அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்களே ஈஸியாகவே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.